கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்திலே நான் வாசிக்கும்போது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டதுன்னு சொல்லி யோவான் பத்மத்தீவிலிருந்து இந்த வெளிப்படுத்தும் புத்தகத்தை எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியானது ராஜாஜி ராஜா வருகிறார். ஃப்ரெட்ரிக் ஃபாவர் என்பவர் விக்டோரியா மகாராணியின் மிக நிறைய நண்பராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு ஆலயத்திற்கு தொழுகைக்கு இருவருமாக சென்றார்கள். அப்பொழுது அங்கிருந்த போதகர் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து அது சீக்கிரமாக இருக்கப் போகிறது சொல்லி அங்கே பிரசங்கம் பண்ணார். அதை கேட்டு எல்லோரும் அவர் மகிமையோடு வரப்போகிறார் என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். மேலும் ஆயத்தமில்லாத பூமியிலே ராஜாக்களும் பெரியர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கல்மலையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கல்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாவுடைய கோபாக்கந்திரிக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கதறுவார்கள். வல்லமையாய் பிரசங்கித்தார். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். ஆராதனை முடிந்த பின்னர் அந்த விக்டோரியா மகாராணி தன் நண்பரை பார்த்தார். அவரிடம், நண்பரே, நான் மறைப்பதற்கு முன்பே இயேசுவானவர் 2ஆம் முறையாக வர வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் என்றாராம். நண்பருக்கு ராணியாரின் பேச்சு ஆச்சரியத்தை கொடுத்தது. எனவே ஃபாபர், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டாராம். உடனே நண்பருடைய கேள்வியை கேட்ட ராணியார் உணர்ச்சி வசப்பட்டார். பின்னர் தன்னுடைய ஆழ் மனதிலிருந்து கர்த்தராகிய இயேசு வரும்போது அவருடைய கிடத்தை அற்புதமான பாதத்தின் கீழ் வைத்து அவரை தொழுது கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தீர்மானம் செய்தாராம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, ஒரே ஒரு பிரசங்கத்தில் அந்த அவருடைய நண்பர் மனம் மாறினார்கள். சூரியன் மறையா அந்த பேராசுடைய ராணியின் வாஞ்சை நினைத்து பார்த்து ஆச்சரியமாக இருக்குதல்லவா? தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இந்த உலகத்தில் நீங்கள் நாளும் அதிகமாக நினைப்பது எது? எண்ணி பார்ப்போமா? அவனுடைய வருகைக்கு நீங்கள் நாளும் ஆயத்தமாயிட்டோமா? அவரை வருகின் பிரகாசத்தோடு அந்த உலக பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா பிரகாசமும் இழந்து போயிடும். இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரே ஒரு நாள் என்று பார்க்கும்போது அவருடைய வருகை நாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரை நம்ம வணங்க விரும்புகிறோமா? எப்படியானால் இப்பொழுதே அந்த அற்புதமான நாம் ஊழியத்தை செய்வோம். ஆண்டு வருகைக்காக நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டும். தேவன சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கருத்திலே ஒன்றுமில்லை, அந்த தேவன் வரப்போகிறார். அவருக்கு ஆயத்தமாகும். பவுல் சொல்கிறார், நான் ஒரு குப்பை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட குப்பையாகிய என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தியுள்ளார், உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தியுள்ளார். அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.